ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்டாக அமேசானில் ரிங் லைட் வித் ட்ரைபேட் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே உள்ள யூசர் மெனு கொடுத்துருக்காங்க. மெனு கார்டில் எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸோ பிரிச்சுட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். தென் பார்த்திங்கன்னா ஸோ ஸோ மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கான இதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதுவுமே அந்த மொபைலில் அசம்பிள் பண்ணும்போது இது நான் காட்டுறேன். ஸோ இது எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரிங் லைட்டை கீழே ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிங் லைட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அடாப்டர் மொபைல் சார்ஜருக்குள்ள அடாப்டர் அது மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ யூஎஸ்பி கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக ப்ளக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இது. ஸோ அதிகமாக்குறதுக்கும் கம்மியாக்குறதுக்கும் அதிலே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனுமே அதிலே கொடுத்துருக்காங்க. யூசர் மெனுவில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஃபஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜரில் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், ஸோ லைட் வந்து 3 வேரியண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ ஒரு 3 டைப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைட்டோட பிரைட்னஸை, அதே மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ இந்த 3 வேரியண்ட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரூமில் உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரிங் லைட்டு இல்லாமல் ஒரு வீடியோவும், ரிங் லைட் வச்சு ஒரு வீடியோவும் நான் எடுத்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ரிங் லைட் இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். தென் இப்போ நான் ரிங் லைட் மட்டும் போட்டு ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள பிளாஸ்டிக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நீங்கள் வளைச்சாலே அதெல்லாம் உடச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள த்ரெட்டு நான் டைட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இல்லை. அதுவுமே எல்லாமே டைட் பண்ணியுமே ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கரெக்டாக இல்லை. இது அமேசானில் 320க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க டேரெக்டாக அமேசானோட வெப்சைட்லேயே போய் பை பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் விசன் டைப். தேங்க்யூ.